நம்முடைய இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த பழைய மாதமெல்லாம், கடந்த மாதமெல்லாம் கண்மணியை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் இந்த புது மாதத்தில் நமக்கு புது வார்த்தையினால நம்மளை சிருஷ்டிக்கிற தேவனாக இருக்கிறார், உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்தில் 2 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வாசிக்கிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ள ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. என் தேவ பிள்ளைகளே, அவருடைய வார்த்தைகளும் வாக்குத்தத்தங்களும் பிரமாணங்களும் உடன்படிக்கைகளும் நம்மளை அவர் பக்கமாய் இழுத்து கொண்டது. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவருடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்த யார் நம்மை அழைத்திருக்காரோ அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதும் அன்றி இச்சையினால் அநேக பாவத்தினால, உலக சுபாவத்தினால மரணத்துக்கு பாத்திரமா இருந்த நம்ம அவர் அழைத்து கொண்டார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குலாம் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மளை அழைத்த அழைப்பு நாம் அறிகிறோமா? எவ்வளோ மகத்தான காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கார். இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும் அவருடைய அன்பு நித்தியமானது. ரோமர் புஸ்தகத்தில் 5 அதிகாரத்தில் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாதான். என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியும் தேற்றரவாளனும் நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறதா. பரலோக அன்பு நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டு விசுவாசமும் நம்பிக்கையும் கொடுத்து நம்மளை எந்த சூழ்நிலையும் அது வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறது. யோவான் 15 அதிகாரம் 9 சொல்லுது, பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தேவ பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். உலகத்தினுடைய அன்பு ஒரு நாள் நம்மை விட்டு தூரம் போகும், விலகிவிடும், நம்மளை ஏமாற்றிவிடும். ஆனால் கிறிஸ்துவின் அழைப்பை புரிந்து கொண்டு அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க இந்த மாதம் தேவ பிள்ளைகளே, உலகத்தில் இருக்க எல்லா அன்பை காட்டிலும் இயேசுவின் அன்பே பிரதானது. அதுவே நமக்கு பிரதான கட்டளையமாக இருக்கிறது. கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாங்க. எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, உம்முடைய அன்பு அறியாத இருக்கிற ஜனங்களுக்கு அன்பை கொடுத்த தேவனீர், உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய திவ்ய மகத்தான அன்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளட்டும். அதுவே உம்முடைய தீர்மானமாக இருக்கிறது. உம்முடைய அன்பிலேயே நிலைத்திருக்க நீர் எங்களை அழைத்து கொண்ட அழைப்பை நாங்கள் அறிகிற அறிவை எங்களுக்கு தாங்க.
மகா மேன்மையான அழைப்பு. நம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, பா நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், உம்மை தவிர வேறு யாரும் ஜீவனுள்ள தேவன் அல்ல, நீர் ஒருவரே ஜீவனுள்ள தேவன். இதை கேட்கிறவருடைய குறைவெல்லாம் நிறைவாகட்டும், பலவீனங்கள் எல்லாம் பலனாகட்டும், வறட்சியெல்லாம் செழிப்பாக மாறட்டும், வறண்டு போன நிலமெல்லாம் நீரூற்றாக மாறட்டும். அப்பா ஆசீர்வதிக்கிறப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபிக்க கிருபை தந்ததுக்காக நன்றி அப்பா. துதிகான மகிமை எல்லாம் மக்கள் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.